ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லிக்கு தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு 6லேருந்து 7 வரைக்கும் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்குறாங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறாங்க. அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க. ஒரு சின்னதாக கொஞ்சமாக புளி எடுத்துருக்குறாங்க. அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துருக்குறேன். அதுவும் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்குறேன். அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்துருக்குறேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 பெரிய பல் பூண்டு எடுத்துருக்குறாங்க. அதை நச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் வதக்கிக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறாங்க. கூடவே 3 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கூட சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வற்றணுங்க. இப்போ பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட கொஞ்சமாக திக்காயிட்டே இருக்குது. இன்னும் நல்லா வற்ற விட்டுறலாங்க. பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட நல்லாவே கெட்டிமாயிடுச்சு. நல்லா ஒரு தடவை வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.